நான் என்ன பண்ணாலும் உங்களுக்கு காமெடி தான். பிரபா, இது அந்த இடம் தான் நினைக்கிறேன். பிரக்யா போன்ல என்கிட்ட அந்த ஹோட்டலை கிராஸ் பண்ணி கொஞ்ச தூரம் முன்னாடி வரணும்னு சொன்னா. அங்கேதான் அந்த இடம் இருக்குன்னா, அந்த இடத்தை சுத்தி நிக்கிலோட ஆளுங்க இருப்பாங்கன்னு சொன்னா. நாம வேற இதுக்கு மேல இந்த கார்ல போக முடியாது. இங்க இருந்து நாம நடந்தே போயிடுவோம். பாட்டி, இது பயங்கரமான காடு. அந்த இடம் எவ்வளவு தூரத்துல இருக்குன்னு தெரியாது. நீ எங்களை பத்தி கவலைப்படாத பிரபா, நாங்க நடப்போம். என்ன சொல்றீங்க? ஒன்னும் பிரச்சனை இல்ல, நாங்க நடப்போம். வா போலாம். ஜானகி, இவ இப்படி மயங்கி கிடக்கிறத பார்த்து எனக்கு தூக்கம் வர ஆரம்பிச்சிருச்சு. எனக்கும் அப்படிதான் இருக்கு. இவளோட முகத்தை ஒரு நிமிஷத்துக்கு மேல நம்மளால பார்க்க முடியாது. இவ்வளவு நேரம் நம்ம பார்த்துட்டு இருக்கிறதே ரொம்ப பெரிய விஷயம் தான். இவளுக்கு முழிப்பு வருது போல இருக்கே. முழிப்பு வரதுக்கு முன்னாடியே இவளை தூங்க வச்சிடணும். வேண்டாம் ப்ளீஸ், வேண்டாம், அப்படி பண்ணாதீங்க. இப்படியே நான் மயக்கத்திலே இருந்தேன்னா ஸ்ட்ரைட்டா கோமாக்கு போயிடுவேன். நீ நிரந்தரமா கோமாவுக்கு போயிட்டீனா எங்க எல்லாருக்கும் நிம்மதி தரும். கோமாவுக்கே போயிடு போ. என்ன? ஆமா, தூங்குடி. இங்க பாரு, நீ இப்படி மயங்கி கிடக்கிறது தான் உன் உடம்புக்கு ரொம்ப நல்லது. புரிஞ்சுதா? அத குடுக்குறியா? பண்ணாதீங்க. என்ன பண்ணாதீங்க, கிண்ணாதீங்க. நீ மயக்கத்துல இருக்கணும். நல்ல தூங்கு தூங்கு மூடு. நாம இருக்கும்போது இவளால தப்பிக்க முடியுமா? ஆமா, இந்த ரூம்ல இருக்கும்போது இவளால தப்பிக்க முடியுமா என்ன? இந்த கிராணிய கொக்கா அண்ணா. வாங்க, சீக்கிரமா இங்க இருந்து ஓடிடலாம். பிரக்யா, ஓடுறதெல்லாம் ஓகே தான். ஆனா எனக்கு பயங்கரமா பசிக்குதே. அதை என்ன பண்றது? நேத்துல இருந்து எதுவுமே சாப்பிடல தெரியுமா? ஆனா இங்க சாப்பிடுறதுக்கு எதுவுமே இல்லையே. என்னன்னு கொடுப்பேன் உங்களுக்கு? ப்ராப்ளமே, நான் எதுவுமே சாப்பிடலனா நான் இங்க இருக்கிற இந்த புல்ல சாப்பிட ஆரம்பிச்சிருவேன். பிரக்யா, நீ ஏன் இவ்வளவு டல்லா இருக்க? டல்லா இல்லாம சந்தோஷமா இருக்க முடியுமா? உங்களுக்கு பசிக்குதா? ஆனா சாப்பிட எதுவுமே கொடுக்க முடியல. என்னமோ நான் உன் வீட்டுக்கு வந்த மாதிரியும் சமைக்கிறதுக்கு வீட்டுல வேற எதுவுமே இல்லாத மாதிரி பேசுறேன். ஐம் கிட்னாப்டியா? இப்ப எனக்கு பசிக்குதுன்னா அதுல உன் தப்பு என்ன இருக்கு? ஆக்சுவலி உனக்கும் நல்லா பசிச்சுட்டு தான் இருக்கும். நான் மட்டும் உனக்கு சாப்பிட ஏதாவது கொடுத்தேன்னா? அது வேற இது வேற. நீங்க இங்க என்னாலதான் வந்தீங்க, என்னாலதான் மாட்டிக்கிட்டீங்க, இப்ப என்னாலதான் பட்னியா இருக்கீங்க. சரி, ஓகே ஓகே, நீ அப்செட் ஆகாத. நான் பசியோட இருக்கிறது உன்னால தாங்க முடியல. நான் ஏதாவது சாப்பிடணும்னு நினைக்கிறேன். ஓகே, ஒரு சூப்பர் ஐடியா இருக்கு. இங்க வா வா, கம் இங்க வா. இதை வச்சுதான் நீ இன்னைக்கு சமைக்க போற. இதை வச்சு ஏதாவது எனக்கு சமைச்சு கொடு. இதை வச்சு உங்களுக்கு நான் என்ன சமைக்க முடியும்? என்ன இப்படி சொல்ற? இந்த பாட்ல தண்ணி இருக்கு, இதை அடுப்புன்னு நினைச்சுக்க. இதை வச்சு ஏதாவது மேனேஜ் பண்ணு. இதுல தண்ணி இருக்கு, தண்ணிய வச்சு என்ன பண்றது? தண்ணி ரொம்ப புனிதமானது. தண்ணி இல்லனா எதுவுமே இல்ல. தண்ணிய வச்சு தானே சமையல் பண்ண முடியும். நீ என்ன பண்றனா, நீ இந்த என்ன அப்படி பாக்குற? சின்ன வயசுல நீ இதெல்லாம் வச்சு விளையாடுனது இல்லையா? இந்த சின்ன வயசுல பையன் அப்பா மாதிரி வேஷம் போடுவான், பொண்ணு அம்மா மாதிரி வேஷம் போடுவால. அதுக்கப்புறம் அப்புறம் அந்த பையன் இருக்கான்ல, அவன் ஆபீஸ்க்கு போறேன்னு அந்த பொண்ணு கிட்ட சொல்லுவான். அந்த அம்மா கேரக்டர் இட்லி பண்ணி கொடுப்பா, சாம்பார் பண்ணி கொடுப்பா. இந்த மாதிரி சின்ன வயசுல விளையாடி இருக்கோம்ல. அப்படியெல்லாம் சாப்பாடு பண்ணலாம், ஆனா உங்க வயிறு நிரம்பாதுல்ல. ஏன் வயிறு நிரம்பாது? சின்ன வயசுல நாம சாப்பிடற மாதிரி நடிச்சாலும் வயிறு நிரம்பிடும்ல.
இப்பவும் அதே மாதிரி தான். அப்படியெல்லாம் ஒண்ணும் ஆகாது. நீ ட்ரை பண்ண முடியும். கமான், தண்ணியை கொதிக்க வை. ஸ்டெப் 1. ஏய், பாத்து பாத்து, என்ன பண்ற நீ? இது அடுப்பு, கை சுற்ற போது, பாத்துமா. மெதுவா. அது சரி, நீங்க என்ன சாப்பிடுறீங்க? நானா என் ஃபேவரட் டிஷ் சாப்பிட போறேன். பாயசமா? அதேதான். அப்ப சரி, இதுல நான் இப்ப பாலை ஊத்த போறேன். ஆஹா. அப்புறம் சேமியா. ஓகே, சீக்கிரம் சேமியா போடு. தான். சேமியாவை போட்டாச்சு. அட 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 அட. இப்ப சக்கரை. சர்க்கரையா? அதிகமா போடு. எவ்வளவு போதுமா? இன்னும் கொஞ்சம் போடு. இன்னும் போடுமா? இதோ போட்டுட்டேன். கொஞ்ச நேரத்துல பாயசம் ரெடி ஆயிடும். அருமையான வாசனை. இந்த வாசனையால என் பசி இன்னும் அதிகமாயிடுச்சு. என்ன பண்றது? வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணா ரிசல்ட் நல்லா இது கிடைக்கும். பாரு, இதுக்கு மேல என்னால வெயிட் பண்ண முடியாது. நீ சீக்கிரமா இந்த பாயாசத்தை பண்ணி முடி, நான் ஓகே, சாப்பிடணும். முடிஞ்சிருச்சு. அப்படியா? ஆமா. ஆஹாஹா. இந்தாங்க, சாப்பிடுங்க. எப்படியா சாப்பிடுறது? அப்புறம் இவ்வளவு அன்பா நீ எனக்காக பண்ணிருக்க, நீயே இத உன் கையால எனக்கு ஊட்டி விட. சரி, நான் என் கையாலேயே ஊட்டி விடுறேன். இப்படி வந்து உட்காருங்க. சாரி, ரொம்ப சூடா இருக்கு. சரி சரி. டேஸ்ட் சான்ஸே இல்ல. பாயாசத்துல இருந்து இந்த ஸ்பூன் எடுத்துட்டு உன் விரல வச்சேன்னு வையேன், டேஸ்ட் இன்னும் அதிகமாயிடும். உண்மையாவா? ஆமா, உண்மை. விரல வை பார்க்கலாம். பாயாசம் ரொம்ப அருமையா இருக்கு. நீ இப்ப பண்ணிருக்கிற இந்த பொய்யான பாயாசத்திலேயே வயிறு நிரம்பிடுச்சு. சில பேர் இருப்பாங்க, அவங்க உண்மையா சமைச்சாலும் வயிறே நிரம்பாது. நீங்கன்றதுனாலதான் பொய்யான பாயசமாவது கிடைச்சது. வேற யாராவது ஒருத்தர்னா இந்த பாயசம் கூட கிடைச்சிருக்காது. ரொம்ப ஹெவியா சாப்பிட்டுட்டேன். இப்ப தூக்கம் வருது, கொஞ்ச நேரம் தூங்குவோமா? நீங்க சில நேரங்கள்ல சின்ன பசங்க மாதிரியே நடந்துக்கிறீங்க. ஏய், அப்பப்போ பசங்க மாதிரி நடந்துக்கிறது நல்லதுதான். ஏன்னா சின்ன பசங்க பண்ற வேலைகளை பெரியவங்க பண்ண முடியாது. என்ன? உனக்கு புரியுற மாதிரி சொல்றேன். சின்ன பசங்க இருக்காங்கல்ல, அவங்க ஜாலியா என்ஜாய் பண்ணுவாங்க. ஆனா பெரியவங்க எல்லாத்தையும் யோசிக்கணும்ல. இப்போ நம்ம இந்த விளையாட்டு விளையாடணும்ல, அதே மாதிரி இன்னொன்னு விளையாடலாம்.
எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் புரிய மாட்டேங்குது. நான் என் கண்ணால அவளை உள்ள பார்த்தா அப்படி இருக்கும்போது அவளால எப்படி வெளியில போயிருக்க முடியும்? ஐ மீன், அவ்வளவு சீக்கிரத்துல அவளால எப்படி வெளியில போயிருக்க முடியும்? பிரக்யா இங்க இருந்து ஏற்கனவே வெளியில போயிட்டா. அவ மறுபடியும் ஏன் இங்க வரப்போறா சொல்லு? ஒருவேளை அவ இங்க வந்தா கூட மறுபடியும் ஏன் இங்க இருந்து போகணும்? நிக்கேல், உனக்கு அந்த பிரக்யா போதும். பிரக்யா இங்கே இல்ல. ஆலியா, பிரக்யா இங்க இருக்கிற தடயம் கூட கிடையாது. நான் சொல்றதுல உனக்கு நம்பிக்கை இல்லனா என் ஆளுங்களை கூட நீ கேட்டுக்க. இங்க யாருமே பிரக்யாவையோ இல்ல பிரக்யாவோட நிழல கூட பார்க்கவே இல்ல. பிரக்யா இப்ப எங்க இருந்தா என்னன்னு சொல்லு. இல்லாதவளை பத்தி டிஸ்கஸ் பண்ணி நம்ம டைமை ஏன் வேஸ்ட் பண்ணணும்னு சொல்லு. இப்ப இருக்கிற டென்ஷனை நம்ம எப்படி சமாளிக்கிறதுன்னு பாப்போம். ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதுக்கு ஏதாவது பண்ணுவோம். ஒரு நிமிஷம். ஹலோ. நிக்கில், நான் தான் துஷ்யந்த் பேசுறேன். வழியில தான் இருக்கேன், கொஞ்ச நேரத்துல வந்துருவேன். வேலையை முடிச்சதுக்கு அப்புறம் 2 பேரும் சேர்ந்து பார்ட்டி என்ஜாய் பண்ணலாம். துஷ்யந்த், அது என்ன விஷயம்ப்பா? ஏதாவது பிரச்சனையா? ஒண்ணு இல்ல. ஓகே, நீ இங்க வந்துரு, நாம பேசுவோம். அப்ப சரி, நான் போனை வச்சிடறேன். என் நேரமே சரியில்லை. இப்ப என் கூட பேசணுமே இந்த உலகத்தோட நம்பர் 1 கில்லர். அவனை பிரக்யா கொல்றதுக்கு நான் இங்க கூப்பிட்டேன். நேத்து இவனால வர முடியல, இப்ப இவன் இங்க வந்துட்டு இருக்கன்னு சொல்றான். பிரக்யா இங்க இல்ல, இப்ப யார் அவன் கொல்லுவான்? பா, உண்மையை சொல்லணும்னா அவனை நான் இங்க கூப்பிட்டுட்டேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க வந்துருவான். என்னோட டென்ஷன் என்னன்னா, இவன் ஏன் தப்பிச்சா, எப்படி தப்பிச்சான்னு என்ன கேள்வி கேட்டே கொன்னுடுவான். எனக்கு எவன் செத்தாலும் உயிரோட இருந்தாலும் எந்த கவலையும் இல்ல. நான் கவலைப்படுறது ஒரே ஒரு விஷயத்தை பத்தி மட்டும்தான். ஏன் அண்ணன் அவ இந்த இடத்துல இருந்து ஒழுங்கா வெளியில போயிடணும். தட்ஸ் ஆல். என்னோட டென்ஷன் எல்லாமே என் அண்ணன் உயிருக்கு எந்த ஆபத்தும் ஏற்படக்கூடாது. அவன் மேல ஒரு சின்ன கீரல் கூட விழக்கூடாது. உனக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, அவ்வளவுதான். நான் யாரையாவது தூக்கணும்னா முதல்ல ஒன்னதான் தூக்கணும். அதுக்கப்புறம் அபியை கொன்னுட்டு பிரக்யாவை இங்க வர வைக்கிறேன். அவளை துஷ்யந்தை வச்சு கொன்னுடுறேன். இவன் மூஞ்சியை பார்த்தா ஏதோ ஏடா கூடமா யோசிக்கிற மாதிரி இருக்கே. கண்டிப்பா எப்படியாவது இவன் கிட்ட இந்த அண்ணனை நான் காப்பாத்தி ஆகணும். சரி, சாப்பாடெல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்ப வேலையை பாப்போமா? இங்க இருந்து தப்பிக்கிறதுக்கு ஏதாவது பிளான் யோசிங்க. நானும் யோசிக்கிறேன். ஆமா, கரெக்டா சொன்ன நீ. சாப்பிட்டு முடிச்சாச்சு. அடுத்த பிளான் தூங்குறது தான். எனக்கு பயங்கரமா தூக்கம் வருது. நான் தூங்க போறேன். உங்களுக்கு தூங்கணும்னா வீட்டுக்கு போய் தூங்கலாம். இங்க இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு முதல்ல ஐடியா பண்ணுங்க. தேவையில்லாம டென்ஷன் ஆகாத. யோசிக்கிறேன்ல, யோசிக்க விடு. ஆஹா, எனக்கு ஒரு சூப்பர் ஐடியா வந்திருக்கு. நம்ம அதுவும் அங்க அந்த செவுரு இருக்குல்ல, அந்த செவுரை உடைச்சு அதுல ஒரு பெரிய ஓட்டைய போட்டு அதுல இருந்து தப்பிச்சிடலாம். சோ சிம்பிள். வாவ், சூப்பர் ஐடியாங்க. இல்ல? ஆமா, நாம அந்த செவரை உடைச்சு இங்க இருந்து ஓடிடுவோம். ஆனா யாருக்கு எதுவும் தெரியாது. ரைட். அது மட்டும் இல்ல, யாருக்கு எதுவும் கேட்காதுல்ல. எக்ஸாக்ட்லி. வெளியில உட்கார்ந்துருக்காங்களே அந்த ரவுடிங்களுக்கு எல்லாம் காது கேட்காதுன்னு நினைக்கிறீங்களா? அதுவும் கரெக்ட். அப்புறம் எப்படி இந்த செவத்தை நீங்க அப்பள மாதிரி உடைச்சு நம்ம 2 பேரும் இங்க இருந்து தப்பிச்சு போயிடுவோமா? எக்ஸாக்ட்லி. என்ன எக்ஸாக்ட்லி? ரொம்ப கேவலமான ஐடியா. வேற ஏதாவது யோசிங்க. நல்லதானே இருக்கு. சரி, என்கிட்ட இன்னொரு ஐடியா இருக்கு, அத சொல்ற கேளு. பிரக்யா, நீயே என்ன இப்படி முறைச்சு பாக்குற? ஐடியா தானே கொடுக்குறேன். ஓகே, நான் இப்ப கொடுக்க போற ஐடியா கேட்டு நீ கண்டிப்பா ஸ்டன் ஆயிடுவ பாரு. என் காலை புடிச்சு உங்களை மாதிரி அறிவாளி இந்த உலகத்திலேயே இல்லன்னு சொல்லுவேன். முதல்ல ஐடியா என்னன்னு தயவு செஞ்சு சொல்லுங்களேன். ஐடியா என்னன்னா, அது சொல்றேன் கேளு. நாம மேல போய் அங்கிருந்து ஒரு கயிறை போட்டு வெளியே போயிடுவோம். மேலே எப்படி போவோம்? அது ரொம்ப சிம்பிள். நான் முதல்ல எந்திரிப்பேன், அப்புறம் உன்னை தூக்கி டெரஸ் மேல போட்டுருவேன். நீ அங்கிருந்து தப்பிச்சு போயிடு. ஹவ் சிம்பிள். நான் ஓடி போயிடுவேன். அதுக்கப்புறம் நீங்க அந்த ரவுடிங்களை கூப்பிட்டு அவங்கள குனிய சொல்லி அவங்க மேல ஏறி நீங்களும் மேல வந்துருங்க. ஓகே? அத பத்தி நான் யோசிக்கவே இல்லையே. அதையெல்லாம் விடுங்க. நீங்க சொன்ன ஐடியாவை பண்ணோம்னா எவ்வளவு சீக்கிரம் இங்க இருந்து தப்பிக்கிறோமோ அவ்வளவு சீக்கிரத்துல மாட்டிக்குவோம். நானும் யோசிக்கிறேன். பிரக்யா, இன்னொரு ஐடியா இருக்கு. நான் அப்பவே சொன்னல, நீங்க சும்மா இருந்தா போதும். ஐடியால யோசிக்காதீங்க. ஐடியா கிடைச்சிருச்சு. நாம இந்த துணிய பாம்பா மாத்த போறோம். நீங்க இந்த பாம்பை பார்த்து பயப்படுற மாதிரி ஆக்ட் பண்ணணும். காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்துங்க. அந்த ரவுடிங்க ஓடி வருவாங்களா, நான் பின்னாடில இருந்து அவங்க தலையில அடிச்சிடுறேன். நாம ஓடிடலாம். வாவ்,
இதை வச்சு அவங்கள பயமுறுத்துவியா நீ? பிரக்யா, அவங்க ரவுடிங்க, இதுக்கெல்லாம் பயப்பட மாட்டாங்க. அவனுங்க இந்த மாதிரி எவ்வளவோ பாம்புகளை பிடிச்சிருப்பாங்க. யோசிச்சு பாரு, இந்த பாம்பை பார்த்து அவங்க பயப்பட மாட்டாங்க, சிரிப்பாங்க. நீ என்னோட ஐடியா நல்லா இல்லைன்னு சொன்னல, உன்னோட ஐடியா இன்னும் கேவலமா ஸ்டூபிடா இருக்கு. ஸ்டூபிட்லாம் ஒண்ணும் இல்ல, பாத்துக்கிட்டே இருங்க. இந்த ஐடியா கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். இங்க வாங்க, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. இத எடுத்து போடுங்க வாங்க. இது கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகாது. அவனுங்க இதெல்லாம் பார்த்து இன்னும் கோவப்படுவாங்க, என்ன தலைக்குல தொங்க விட்டுருவாங்க. நான் இப்ப கத்துறதா இல்ல, உன்னோட ஐடியாக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன். நான் தான் சொல்றேன் இல்லங்க, அவங்க சிரிக்க மாட்டாங்க, கண்டிப்பா பயப்பட போறாங்க. நீங்க வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க வாங்க. ரொம்ப கேவலமான ஐடியா. நான் தான் சொல்றேன்ல, இது நல்ல ஐடியா. நீங்க வாங்க, வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க வாங்க. ஏய், உன்னோட இந்த ஐடியாவால நம்ம வெளியே போக முடியாது, மேலதான் போவோம். அப்படிலாம் நடக்காது. நீங்க ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்களேன். நான் உனக்கு ஹெல்ப்பும் பண்ண மாட்டேன், கத்தவும் மாட்டேன். ஏன் ஹெல்ப் பண்ண மாட்டீங்க? நீங்க வீட்டுக்கு போக வேண்டாமா? வீட்டுக்கா? இதனால நாம பரலோகத்துக்கு தான் போவோம். உன்னோட இந்த பிளானுக்கு நான் ஹெல்ப் பண்ண மாட்டேன். நீங்க பண்ணணும். பண்ண மாட்டேன். நீங்க தனுவை விட நான் அதிகமா லவ் பண்றீங்கன்னா நான் சொல்றதை செய்வீங்க, எனக்கு வந்து நீங்க ஹெல்ப் பண்ணுவீங்க. வாங்க, இது எல்லாத்தையும் உள்ள போடுங்க. உனக்கு என்ன போச்சு? நீ ஜாலியா இருப்ப, எனக்கு தான் கயிறை கட்டுவ, நான் தானே கத்தி கூப்பிடணும். நல்லா ஃபோல்ட் பண்ணுங்க. நான் தான் சொல்றேன், இந்த பிளான் கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். இந்த புல்லெல்லாம் எடுத்து போடு. பாம்பு எங்கேயாவது புல்ல சாப்பிடுமா? ஓகே, இது ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் இப்ப பாக்க பாம்பு மாதிரியே இருக்குல்ல? ஆமா, பார்க்க பயங்கரமான பாம்பா தெரியுது. உங்ககிட்ட நிறைய டேலண்ட் இருக்கு, எங்க இதையெல்லாம் கத்துக்கிட்ட? அதனாலதான் நான் சொன்னேன், நான் சொல்றத கேளுங்கன்னு. நான் என்ன சொன்னாலும் நோன்னு சொல்லாதீங்க. 1 மினிட். சூப்பர். ஒரு நிமிஷம் இருங்க. இப்ப என்ன பண்ணிட்டு இருக்க? இந்த பாம்பு நான் சொல்ற மாதிரி ஆடுறதுக்கு ரெடி பண்றேன். வாவ். அதெல்லாம் இருக்கட்டும். நீங்க இங்க இருந்து ஓடணும்னா இந்த பாம்பை பார்த்து பயப்படுற மாதிரி ஆக்ட் பண்ணணும்ல. நீங்க கத்துங்க. ஒரு நிமிஷம். முதல்ல அவங்க உங்களை கட்டி வச்ச மாதிரி நீங்க அங்க போய் நிக்கணும்ல. நான் உங்க பின்னாடியே கட்டையோட ரெடியா இருக்கேன். அவங்க வந்ததும் தலையில அடிச்சிடுறேன், நாம இங்க இருந்து ஓடிடலாம். ஓகே, சீக்கிரம் வாங்க. சீக்கிரம் வந்து நில்லுங்க. ஏய், எதுக்கு கட்டற? உங்க கட்டை அவுத்துட்டேன்னா அவங்களுக்கு இன்னும் தெரியாதுல்ல. சாரி சாரி சாரி. டைட்டா கட்டாத. இல்ல, ரியலா இருக்கணும்ல. இது போதும் நினைக்கிறேன். அப்புறம் இது இத இப்படி போடுறேன். பாம்பா இது. நீங்க இத செஞ்சுதான் ஆகணும். இப்ப கத்துங்க. பாட்டு பாடாதீங்க. காப்பாத்துங்க, காப்பாத்துங்கன்னு. காப்பாத்துங்க, 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 காப்பாத்துங்க. இன்னும் நல்லா கத்துங்க. காப்பாத்துங்க, 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 காப்பாத்துங்க. காப்பாத்துங்கன்னு வேண்டாம். பாம்பு 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 பாம்புன்னு கத்துங்க. ஆஹா, சூப்பரா இருக்கு. இப்பதான் காடு பக்காவா இருக்கு. யாராவது வாங்க. பாம்பு, பாம்பு, காப்பாத்துங்க. ஏய், அவனடா கத்தி நிக்கிறான், அவனுக்கு என்னாச்சு? அண்ணா, ஒரு ரூம்ல பாம்பு வந்துருச்சு போல. அண்ணா, என்கிட்ட விட்டுருங்க, எனக்கு பாம்பை பிடிக்க தெரியும். ஆயமுறா, சாரை கேட்காம நாம எதுவுமே பண்ண கூடாது. இப்ப நீ கிளம்பு, போய் சாரு கிட்ட சொல்ல, அவன் ரூம்ல பாம்பு வந்தது, என்ன பண்றதுன்னு கேளு. ஓகேண்ணா, கேட்டுட்டு வந்துடுறேன். சீக்கிரமா கேட்டு வா. ஓகேண்ணா. பாம்பு இப்ப என் உடம்பு மேல இருக்கு, கடிச்சிட போகுது. உங்களுக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு சொல்லுங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அண்ணா, நம்ம உடனே போய் அவனை காப்பாத்தணும். ஏன்னா அண்ணன் வர்றதுக்குள்ள அந்த ராக்ஸ்டாரு ஒருவேளை உலகத்தை விட்டே போய் சேர்ந்துட்டானா என்ன பண்றது? ஒருவேளை உண்மையிலேயே அவனை பாம்பு கடிச்சிட்டா என்ன பண்றது? ஆனா சார் அந்த ரூமுக்கு போக கூடாதுன்னு சொல்லிக்கிறார்ல. ஆனா அவன் பிரச்சனையில இருக்கும்போது அவனை போய் காப்பாத்த வேண்டாம்னு அண்ணன் சொல்லலையில. கரெக்டா சொன்னேன். வாடா போய் பார்க்கலாம். வாங்கண்ணே, சீக்கிரம் போலாம். சீக்கிரம் வா. டேய், நீ இங்கே இருங்க. பாம்பு ஊறிக்கிட்டே இருக்கு. வராங்க 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 வராங்க. பாம்பு 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 பாம்பு. எங்க போறது? சீக்கிரம் போய் ஒளிஞ்சுக்க. வராங்க. காப்பாத்துங்க. காப்பாத்துங்க.
அண்ணே பாம்பு கடிச்சதுன்னா 14 இன்ஜெக்ஷன் போடணும். ஆமா. டேய் அது நாய் கடிக்கு. எனக்கு அடி வாங்குனதுக்கு அப்புறம் தான் எல்லாம் ஞாபகத்துக்கு வருது. இது மனுஷனை சாப்பிட்டுரும்ல. அது மலைப்பாம்புக்குடா. மறந்துட்டானே. என்ன காப்பாத்துங்க ப்ளீஸ். அடிங்க. அண்ணே வேண்டாண்ணே, இது பெரிய பிரச்சனை ஆயிடுண்ணே. எனக்கு சின்ன சின்ன குழந்தைங்களா இருக்காங்கண்ணே. வந்துருங்க போயிடலாண்ணே. சொல்றதை கேளுங்கண்ணே. வாங்கண்ணே வாங்கண்ணே போயிடலாம். வாங்கண்ணே அண்ணே சொல்றதை கேளுங்கண்ணே. நீங்க வரல பரவாயில்ல, நான் போறேன். எங்கடா ஓடுற? சாரி, என்கிட்ட என்ன சொன்னாலும் நான் பண்ணுவேன். உன்னோட பாஸ் நான் தான். அதனால நான் என்ன சொல்றேனோ நீ அதை பண்ணியே ஆகணும். நம்மளோட வீரத்தை காட்ட இன்னைக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, புரியுதா? இந்த மாதிரி வாய்ப்பு நம்ம மாதிரி ஆளுங்களுக்கு ரொம்ப கம்மியா கிடைக்கும். சரி புரியுதா? போற